எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கோள்களின் தூரம், கோள்களின் சுவை இதை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பொருள் காணாமல் போயிருக்கு அல்லது ஒரு நபர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னா, அந்த நபர் எவ்வளோ தூரத்தில் இருப்பார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோள்களின் தூரம் பயன்படுது. ஒருத்தர் என்ன விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு, எந்த சுவை அவர் விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோள்களின் சுவைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கோள்களின் தூரம் பார்ப்போம். சூரியன் அப்படிங்கிறது 8 காதம் தூரம், சந்திரன் அப்படிங்கிறது 1 காதம் தூரம், செவ்வாய்ங்கிறது 7 காதம் தூர அளவு, புதன் 8 காதம், குரு 9 காதம், சுக்கிரன் 16 காதம், சனி 20 காதம், பாம்புங்கிறது 20 காதம் அதுக்கு மேலேயும் தூரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு காதம் அப்படிங்கிறது 10 மைல் தூரம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும். 10 மைல். ஒரு மைல் அப்படிங்கிறது 1.5 கிலோமீட்ரு. ஒரு மைல் அப்படிங்கிறது 1.5 கிலோமீட்ரு. இப்போ உதாரணத்துக்கு 20 காதம் தூரம் அப்படின்னா 20 × 10 மைலாக மாற்றணும். அதை காதமாக மைல் கணக்கில் மாற்றும்போது ×10 போட்டோன்னா 200 மைல் கணக்கு வரும். அது கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா ×1.5, அப்போ 300 கிலோமீட்டர் வருது. இது ஒரு தோராயமான கணக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சந்திரன் 1 காதம் அப்படின்னா ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஆள் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதுவே சனியோ பாம்போ வந்தது அப்படின்னா அவர் வேறு மாநிலம் அல்லது வேறு நாட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு தோராயமான கணக்கு. அப்போ ஒரு பொருளோ ஒரு நபரோ காணாமல் போயிருந்தால் எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா கோள்களின் சுவை. இப்போ ஒருத்தர் என்ன உணவு விரும்பி சாப்பிடுவார், என்ன டேஸ்ட் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சுவைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியன் அப்படிங்கிறது காரம், அதாவது எரிப்பு. இப்போ உதாரணத்துக்கு கருணக்கிழங்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது அப்படியே நாக்கை அறுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ தூரம் எரியும். அந்த மாதிரி எரிக்கும் சுவை கொண்டது தான் சூரியன். உப்புங்கிறது சந்திரன், சந்திரன் உப்பு சுவை. செவ்வாய் அப்படிங்கிறது துவர்ப்பு சுவை. புதன் அப்படிங்கிறது எல்லா சுவை கலந்தது, அறுசுவை உணவுகள் புதன். குருங்கிறது இனிப்பு. சுக்கிரன் அப்படிங்கிறது புளிப்பு. சனி அப்படிங்கிறது கசப்பு சுவை. பாம்பு அப்படிங்கிறது கசப்பு சுவை புளிப்பு சுவை ரெண்டையுமே குறிக்கும். இதில் நிறைய நூல்களில் வேரியேஷன் இருக்குது. அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒத்து வரக்கூடிய சுவைகளை தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். அப்போ கோள்களின் தூரம், கோள்களின் சுவை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எவ்வளோ தூரத்தில் ஒரு பொருள் காணாமல் போயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், ஒருத்தருக்கு என்ன சுவை பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி நட்சத்திரங்களுக்கும் அதாவது என்ன சொல்கிறது, தாது மூலம் ஜீவன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகள், இந்த மாதிரி பூக்கள், என்ன வகையான மரங்கள், பூக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய காரத்துவங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜாமக்கோள் கான்செப்டுக்கு போகலாம். இது தெரியாமல் நம்ம கான்செப்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம தடுமாறுவோம். இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது ஒரு பொருள் தொலையுது அப்படின்னா அது என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ பொருள் காணாமல் போயிருக்குது, எங்கே காணாமல் போயிருக்குது, எப்படி காணாமல் போயிருக்குது, எந்த இடத்துல காணாமல் போயிருக்குது, யார் திருடினா, திருட தூண்டினவர் யார், எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் எல்லாத்தையுமே நான் போட்டுட்ருக்கேன். இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. எடுத்து வச்சுக்கோங்க. இது இந்த பிரசனத்துக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு சோழி பிரசனம் பார்க்குறீங்க அல்லது ஏதோ ஒரு வெத்தலை பிரசனை பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதில் ராசி காரத்துவம், கிரக காரத்துவம், நட்சத்திர காரத்துவம் தெரிஞ்சால் எந்த பிரசனம்னாலும் நீங்கள் பார்க்க முடியும். சரி, இப்போ ஜாமக்கோள் பிரசனம் பார்க்கல. இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம். உதாரணத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாப்பு போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் பஸ் ஸ்டாப் போயிட்டு வரேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதை வச்சு நம்ம பிரசனம் சொல்லலாம். அப்போ பஸ் ஸ்டாப்பை குறிக்கக்கூடிய இடம், நட்சத்திரம் எது? அதாவது திருவாதிரை நட்சத்திரம் தான் பஸ் ஸ்டாப்பை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். இப்போ ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. கோயிலுக்கு போயிட்டு இப்போ எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் கோயில் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா திருவோண நட்சத்திரம் தான் கோயில். அப்போ ஒரு சம்பவத்தை ஒருத்தர் செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னா அந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். அப்போ நட்சத்திரம் சார்ந்த காரத்துவங்களுக்கு தெரிஞ்சால் இதை கண்டுபிடிக்க முடியும். இதன் மூலிமா அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். உதாரணத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கா? சிவன் தான் பிறந்திருக்காரு. அப்போ அவர் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் இவருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரம் யார் பிறந்திருக்கா? திருப்பதி பிறந்திருக்காங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு மூல நட்சத்திரம்
ஒருத்தர் வந்து மூல நட்சத்திரம் ஆக்டிவேட் பண்ணுறாரு. அதில் இருக்கக்கூடிய விலங்கோ, பறவையோ, உணவோ, இடமோ ஏதோ ஒன்று ஆக்டிவேட் பண்ணிட்டு வராரு. இப்போ நம்ம பிரசனத்தில் மூலம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹார்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்கணும். ஏன் அப்படி கேட்கணும்? இப்போ மூல நட்சத்திரம் யார் பிறந்திருக்கா? ஆஞ்சநேயர் பிறந்திருக்காரு. அப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு? நெஞ்சை பிளந்து காட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அது எதுக்கு அந்த மாதிரி காட்டுறாரு அப்படின்னா, ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது தான் ஆன்ஜியோ அப்படின்னு மாறிடுச்சு. ஆன்ஜியோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஹார்ட் சர்ஜரி தான் ஆன்ஜியோன்னு சொல்கிறோம், ஆன்ஜியோ தெரப்பின்னு சொல்கிறோம். அப்போ நெஞ்சில் வந்து அதாவது ஹார்ட்டில் வந்து சர்ஜரி நடக்கும் அப்படிங்கிறது தான் அவர் நெஞ்சை பிளந்து காட்டுறாரு. அப்போ மூல நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆனால் நெஞ்சில் பிரச்சனை வரும், இருதயத்தில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் பிறந்தார். அவர் என்ன பண்ணுறாரு? இரண்யகசிபு குடலை வந்து உருவினார். அப்போ இரண்யகசிபு இரண்யம் அப்படிங்கிறது தான் ஹெர்னியான்னு மாறிடுச்சு. இரண்யம் அப்படின்னு மாறி ஹெர்னியான்னு மாறிடுச்சு. அப்போ யாருக்கெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குதோ அல்லது சுவாதி நட்சத்திரத்தை யார் ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து குடல் இறக்கம் சார்ந்த பிரச்சனை வரும், குடல் வாழ்வில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வரலாறு படித்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதே பிரச்சனையை இதை ஆக்டிவேட் பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக தான் அவங்க எதை ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காரகத்துவங்கள் வந்து தெரியணும்னு சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சகுன நிமித்தத்தை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்ப்போம். இந்த ஜாமக்கோல் பிரசனத்தை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.